நான் அரசன் என்றால், என் ஆட்சி என்றால் மக்கள் யாரும் வேதனைப்பட மாட்டார். இதுதான் மக்கள் திலகத்திற்காக கவிஞர் வாலி எழுதிய பாடல். இந்த பாடல் எப்படி மாறியது? வாங்க பார்க்கலாம். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் யாரும் வேதனைப்பட மாட்டார். நாடோடி மன்னனில் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். வில்லன் கேட்பார், அதற்கு மக்கள் திலகம் தவறு, ஏழைகள் இருக்க மாட்டார்கள் என்பார். எல்லோருக்குமே தரமான வீடுகள் கட்டித்தரப்படும் என்பார். அதற்கு குடிசையெல்லாம் என்ன செய்வது என்பார் எம்ஜி சக்கரபாணி. குடிசைகள் தேவையில்லாத காரணத்தால் கொளுத்தப்படும் என்பார் மக்கள் திலகம். மக்கள் திலகம் ஷூட்டிங் செல்லும்போது சைக்கிளில் டபுள் செல்வார்கள். அப்போது அந்த போலீஸ்காரர்கள் அவர்களை மடக்குவார்கள். அதே போன்று இரவுகளில் அங்கே விளக்கு, சைக்கிளின் முன்பு விளக்கு இல்லை என்றாலும் பிடிப்பார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் திலகத்திற்கு வேதனையாக இருக்கும். எனக்கு அதிகாரம் இருந்தால் இதெல்லாம் மாற்றுவேன் என்று உள்ளுக்குள்ளே நினைத்து கொள்வார். ஏனென்றால் சைக்கிளில் செல்வது ஏழைகள் மட்டும்தான். மற்றவர்கள் கார்கள் செல்வார்கள், பைக்கு பயன்படுத்துவார்கள். இந்த அதிகாரம் தனக்கு இருந்தால் அப்போதே மக்கள் திலகம் நினைத்தார், அதிகாரம் வர்க்கமாக நாம் மாறும்போது இந்த ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பார். அதே போன்று அந்த காலமும் வந்தது. சட்டம் இயற்றும் அதிகாரம் அரசியல் அமைப்பு சட்டப்படி மக்களால் மக்கள் திலகத்திற்கு வழங்கப்பட்டது. அவர் நினைத்தது நிறைவேறியது. முதல்வராக அதிகாரம் வந்தவுடன் இந்த சைக்கிள் டபுள்ஸ் பிரச்சனையை தீர்த்து வைத்தார். ஏழைகள் போலீஸ்காரர்கள் எதிரே டபுள்ஸில் ஜாலியாக சென்றனர். மக்கள் திலகம் முதல்வராய் இருக்கும் வரை உபரி பட்ஜெட் தான் அவர் கொண்டு வந்தார். உபரி பட்ஜெட்னா வரி, எந்த பொருள் மீதும் எக்ஸ்ட்ரா வரி போடவே மாட்டாங்க. வர வருமானத்தை வைத்து மக்களுக்கு சிறப்பாக செய்வது தான். வரி விதிப்பு இருக்காது, அதே போன்று பற்றாக்குறையும் இருக்காது. அப்படிப்பட்ட பட்ஜெட்டை கொண்டு வந்து 13 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் மக்கள் திலகம். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்ற வாலியின் வரியின்படி அவர் ஆட்சி செய்தார். தமிழகத்தின் முதலமைச்சராக மக்கள் திலகம் இருந்தபோது எதிர்க்கட்சியாக இருந்த தலைவர், நாங்கள் சாப்பிட்ட எச்சில் இலைதான் நீங்கள் என்று ஏளனமாக பேசினார். அதற்கு புன்னகை மன்னன் புன்னகையுடன் பதில் கூறினார், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டீர்கள் என்று கணக்கு பார்க்கவே நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். தப்பு செய்தால் திருத்திக் கொள்ளலாம், தவறு செய்தால் தெரிந்தே செய்வது அதை என்றால் நான் விடமாட்டேன் என்றார். ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியாவை அழைத்தார். சென்ற ஆட்சியில் இவர்கள் எவ்வளவு சாப்பிட்டார்கள் என்று தேடி கண்டுபிடித்து எனக்கு அறிக்கை தர வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷன் அமைத்தார். நீதிபதியும் ஏராளமான பக்கங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்தார். நீதிபதி சர்க்காரியா விஞ்ஞான ரீதியில் ஊழல் புரிந்த ஒருவர் இவர்தான். நான் கண்டதிலே இப்படிப்பட்ட ஊழல்வாதி பார்க்கவில்லை என்று அறிக்கை சமர்ப்பித்தார். மக்கள் திலகம் அரசியல் ஆலோசகர்கள், சட்ட வல்லுநர்களை ஆலோசித்தார். அதன் பின் அவரை கைது செய்தார். தவறு செய்தவன் தேவன் என்றாலும் நான் விடமாட்டேன் என்றார் மக்கள் திலகம். தான் கைது செய்யப்பட போகிறோம் என்பதை அறிந்து அவர் சிறையில் கைதிகள் அணியும் உடையை அணிந்து வீடியோ எடுத்து வைத்து கொண்டிருந்தார். இந்த வீடியோவை என்னை கைது செய்தவுடன் நீங்கள் சேனலில் போட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போன்று அவர் கைது செய்யப்பட்டதை கதை வசனம், பின்னணி குரல் எல்லாம் இணைத்து அந்த வீடியோ மீடியாக்களில் ஒளிபரப்பானது.
அதை பார்த்து மக்கள் எல்லாம் இறக்கப்பட்டார். முதல்வர் எம்ஜிஆருக்கு கண்டனங்கள் வலுத்தன. கைதுக்கு எதிராக மக்கள் திலகத்திற்கு கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டன. உண்மை தெரியாத மக்களுக்கு உண்மையை உரைத்து தீர வேண்டும் என்ற மக்கள் திலகம் ஒரு காவல்துறை அதிகாரி மூலம் வீடியோ விளக்கம் அளித்தார். சேனல் மூலம் விசாரணைக்காக அழைத்து செல்லும் கைதிகளுக்கு யாரும் சிறை உடை அதற்குள் தைத்து மாட்டிவிட மாட்டார்கள். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியாத ஒரு திரைக்கதை ஆசிரியர் இருப்பாரா? இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, முன்னாள் முதல்வரா என்று மக்கள் தங்களுக்குள் விவாதித்தே உண்மையை புரிந்து கொண்டார்கள். எதிர்க்கட்சி தலைவரின் கபட நாடகத்தையும் மக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்பாவி மக்கள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பொறுத்திருப்பேன், பார்த்து கொண்டிருப்பேனா என்றார் மக்கள் திலகம். போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டன. தன்னுடைய நாடகம் எழுபடாமல் போகவே தன்னுடைய அலையன்ஸில் இருந்த மத்திய அரசு பிரதமர் இந்திரா காந்தியுடன் நேரடியாக தன்னுடைய சகாக்களை அனுப்பினார். தானும் சென்று அவரிடம் பேசினார். சில நாட்களிலேயே அந்த கமிஷன் அறிக்கை கிடப்பில் போடப்பட்டது. அதே போன்று மக்கள் திலகத்தின் ஆட்சியையும் கவிழ்க்கச் செய்தார். மத்தியில் ஆண்ட இந்திரா காந்தியின் அரசால் மக்கள் திலகத்தின் மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஆனால் மக்கள் திலகம் கோபப்படவில்லை. இந்திரா காந்தி மக்கள் திலகம் முதலில் காங்கிரஸில் இருந்ததால் காங்கிரஸ் மீது பிரியம் கொண்டவர், ஜவஹர்லால் நேரு மேல் மதிப்பு உள்ளவர். அதனால் அவர் இந்திரா காந்தியின் மீது எந்த கோபம் படவில்லை. மக்களிடம் நேரே சென்று நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார்கள், மக்களுக்கு நான் நல்லது தானே செய்தேன் என்று மக்களிடமே கேட்டார். மக்கள் அதற்கு சரியான விடை தந்தனர். இந்திரா காந்தி வியந்து போய் மக்கள் திலகத்தை பாராட்டும் அளவிற்கு விடை தந்தனர் மக்கள். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்தார். குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு மேல் அந்த நாற்காலியின் பக்கமே வராமல் ஒழித்தார். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். மக்கள் திலகம் மீண்டும் முதல்வரானார். இந்திரா காந்தி வியந்து பாராட்டினார். மத்திய அரசின் உளவுத்துறை மக்கள் திலகத்தை பற்றி முழு விவரங்களையும் கொடுத்தது. அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர்களுடைய முழு விவரமும் கொடுத்தார்கள். புரிந்து கொண்ட இந்திரா காந்தி சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டபோது மறுத்துவிட்டார். தன்னுடைய மக்கள் செல்வாக்கை இந்திரா காந்தியுடன் நிரூபிக்க இந்திரா காந்தியை தன்னுடைய மாநாட்டிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். தஞ்சாவூர் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் இந்திரா காந்தி தலைமை தாங்கினார். இந்திரா காந்தியின் வாயிலாக பாராட்டி பேசும்படி ஏற்பாடு செய்தார். இந்திரா காந்தி பாராட்டி பேசினார். மக்கள், தன்னுடைய ரசிகர்கள் எல்லோரும் இந்திரா காந்தி மீது இருந்த கோபத்தை மறக்கச் செய்தார். மக்கள் திலகம் இந்திராவுக்கு நினைவு பரிசாக இந்திரா காந்தி தஞ்சாவூர் தாம்பாளம் வேலைப்பாடு மிகுந்தது, புவிசார் குறியீடு பெற்றது. இதை பரிசளித்தார் மக்கள் திலகம். இந்திரா மறக்க முடியாத நினைவு பரிசாக அளித்தார். இந்த மாநாட்டில் ஏற்பட்ட நட்பை மக்கள் திலகத்தின் மேல் அதிக பற்றுடன் பாசத்துடன் இருந்தார் இந்திரா காந்தி. மக்கள் திலகம் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது டெல்லியிலிருந்து இந்திரா காந்தி நேரடியாக வந்து மக்கள் திலகத்தை பார்த்து மேல் சிகிச்சைக்காக டெல்லியிலிருந்து நேராக தனி விமானம் வரவழைத்து மக்கள் திலகத்தை அமெரிக்காவுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கவும் உதவி புரிந்தது இந்திரா காந்தியின் நட்பு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வரும் அடுத்த வீடியோ